இப்போ வந்து காதல் மன்னன் கௌதம் மேனனோட ஃபில்மை வந்துட்டு நம்ம வந்து பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போகிறோம். ஓகே, டாமினிக் லேடிஸ் பஸ் மம்முட்டி சார் நடிச்ச படம். ஆமா. நல்ல படம். 10th place. நல்ல படம், ஆனால் 10th place. ப்ரோ அது கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸ் மட்டும்தான் ப்ரோ நல்லா இருக்கும். படமாவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பக்கத்துல ரம்பம் வச்சிருந்தா கூட தோத்துருக்கும், அந்த அளவுக்கு அறுத்து. பட் ஒன்னு சொல்லணும், அவரோட ஜோன் விட்டு வெளியே வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அது வேணா பாராட்டலாம். நீதானே என் பொன் வசந்தம் சொல்லுவேன். ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நல்ல ஒரு கிளாசிக் ஃபிலிம் தான்ப்பா இதுவும். இளையராஜா சார் மியூசிக், இளையராஜா சார் அண்ட் யுவன் சார் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அந்த இல்ல இளையராஜா மட்டும் பண்ணியிருந்தாரு, யுவன் பாட்டு பாடியிருந்தாங்க. அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. சாங்ஸ் நல்லா தான். 4 ஃபர்ஸ்ட் 3 வந்து இப்பவும் நான் வந்து ஒரு முக்கியமான படங்களுக்கு வச்சிருக்கேன். அச்சம் என்பது மனமேடா 5 ப்ரோ ரொம்ப சுமாரான படம் தான் அது. இல்ல ப்ரோ, ஐ மீன் அவர் ரேஞ்சுக்குமான படம் இல்ல. சாங்ஸ் அதே மாதிரி தள்ளி போகாது. இப்போ கூட வந்து அந்த பாட்டு கேட்கும் போது வந்து திடீர்னு பிளேலிஸ்ட்ல ஓடும், வண்டியில போய்கிட்டு இருப்பேன். யோசனை எல்லாமே வந்து எடுத்து லாரி வச்சு நல்லா இருக்கும். 3 சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிளண்டா இருக்கும். அண்ட் எனக்கு அது என்னவோ தெரியல ப்ரோ, அந்த ரஜினிகாந்த் அந்த கேரக்டர் எலிவேஷன் ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன 5 ரொம்ப ஓவர். 5 வந்து தனிந்தது கார்டு டீசன்ட் ஃபிலிம். என் ஃப்ரெண்டு பர்த்டே அன்னைக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலி அண்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போய் உட்காந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 இல்ல 10 9 இல்ல 6. ஒரு கிளாசிக் ஒன்று இறக்க போகிறேன், வருத்தப்படிங்க. விடிவி 3 இல்ல 3. சரி விடிவியே 3யா? எஸ். எதனால? இன்னும் 2 படம் இருக்கு, அது 2க்கும் வந்து நான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாருமே சொல்ல படமாவும் சரி சாங்ஸாவும் சரி. அண்ட் அதை பார்த்துட்டு வந்து அந்த டைரக்ஷன், அவர் டைரக்ஷன் பண்ணணும்னு அந்த ஒரு இதுக்குள்ள எழுத போவார் தெரியுமா, டிராவல் பண்ணி எழுதுவார். அரோமலே சாங்கா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபீல் குட். படம் திருப்பாங்க. ரீ ரிலீஸுக்கு போல அதான் இன்னும் ஓடிட்டு தானே இருக்குது. இன்னும் ஓடிட்டு இருக்கு 3 வருஷமா ஓடிட்டு இருக்கு. வாரணம் 1000. 1. நான் ஒரு சூர்யா கன்னி ப்ரோ. சூர்யா கன்னியா நீங்க? ஸோ அதனால 1. அண்ட் அந்த படம் வந்து நம்ப இருக்கிறது. நான் இதுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்கல, எதுக்கு 1ன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா எல்லாருமே இதான் 1ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் த 1. எஸ் த 1. அந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட பார்த்தேன் ப்ரோ. ஸோ நிறைய மெமரிஸ், நிறைய கனெக்ட். இப்போ எங்கள் அப்பா இல்லை, பட் நிறைய மெமரிஸ் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் பாடி பில்டிங்காக இருக்கட்டும், இப்போ நம்ம பாடி பில்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது ஒரு மாதிரி நிறைய கேரி பண்ணுச்சு. லைக் லைஃப் லெசன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள். நல்ல படம், சூப்பராக இருக்கும்ல. ஒரு மாதிரி அன்கம்பேரபிள். அதை பீட் பண்ணி இன்னொரு படம், அதான் அன்கம்பேரபிள். வாரணம் 1000ன்னு ஒரு லிஸ்ட்ல இருக்கும்போது நம்ம அதை தவிர்த்துட்டு தான் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பன்ட்டு. காக்க செகண்ட் பிளேஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சினிமா வந்து சினிமாவே ஃபர்ஸ்ட் சினிமாவே காக்க. ஓகே. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை பார்த்துருப்பேன் அந்த படத்தை. சலிக்காதா எனக்கு? ஜெயா டிவியில் ஒரு தடவை அந்த படத்தை பாருங்க. ஓ அப்படியா? ஜெயா டிவியில் ஒரு தடவை பாருங்க, சலிக்கும். நான் வந்து காக்காவோட தீவிர ஃபேன். அதை பார்த்து வந்து போலீஸ் ஆகணும் அப்படி இப்படிலாம் வந்து சுத்திட்டு இருந்த கேங்கில் அன்புச்செல்வன் IPS அந்த கேங்ல நாங்களும் ஒரு கேங்கே இருந்துச்சு எங்கள் ஏரியாவில். ஸோ அது ஒரு மாதிரி சூப்பரான படம். அண்ட் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த வில்லனோட வாய்ஸ் வந்து அவர் வாய்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். லேட்டராக வந்து தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது தான் தெரியும் GVM சார் வாய்ஸ் கொடுத்துருக்குறது. அந்த வில்லனோட கேரக்டரைசேஷனும் நல்லாயிருக்கும். பாண்டியா பாண்டியா ஆக்சுவலாக அதில் வந்துட்டு எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மெயின் வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு ப்ரீ இன்டர்வலே அவரை கொண்டுடுவாங்க. அவரோட ரிவெஞ்சுக்காக தம்பி வர்றதுங்கிறது ரொம்ப புதுசான ஒரு பிளாட். அது மாதிரி சூர்யா சார் வந்து ஒரு காப்பா நிறைய பேர் போலீஸ் ஆகணும்னு இன்ஸ்பயர் பண்ண படம். அது நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல லைக் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் சோஷியல் மீடியா சொல்லும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு அது மாதிரி அதுலேருந்து அது ஆரம்பிச்சது தான் சாருக்கு வந்து சிங்கம் 1 சிங்கம் 2 எல்லாமே. ஆனால் அந்த படத்தை சிங்கம் நல்லாலாம் பீட் பண்ண முடியாது, எதாலையும் பீட் பண்ண கண்டிப்பாக. போலீஸ் படம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு 2-3 விஜயகாந்த் படத்துக்கு அப்புறம் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. கண்டிப்பாக தான். மின்னலே 3 கொடுக்கல, 3 கொடுத்தாச்சு. விடிவி கொடுத்துட்டணும். 3 நான் சொன்னா இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 7 இருக்கு.
ஓ மை காட். 8 இருக்கு, 9 இருக்கு. 7 வேற வழி இல்ல அதனால 7. நல்ல படம். நல்ல படம். அதனால என்ன பண்றது 7 போ. ஓகே விடுங்க, அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்குங்களா? மின்னலை நான் இன்னும் திருப்பி ரீவாட்ச் பண்ணல ப்ரோ, முன்னாடி பார்த்தது. இந்த படத்துல ரீவாட்ச் பண்ண தேவையில்லை ப்ரோ. நீங்க அந்த படத்துல, எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த படத்துல வந்துட்டு மாதன் ஃபர்ஸ்ட் ஹீரோ எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் ஹீரோ எல்லாரும் அப்பாஸ் கிடையாது, விவேக் சார். அவரோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். திடீர்னு பாரு திடீர்னு கொடுப்பாரு. எல்லாரும் எப்படி சொல்றாரு, அதான் ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல். அவரை காமெடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அவர் நம்ம கூட இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம். சீரியஸ்லி பெரிய லாஸே சொல்லலாம். கண்டிப்பா. சின்ன கலைவாணர். ப்ரோ டிராப் த பேங்கர், வேட்டையாடு விளையாடு. ஷிட், இது 9 ஆப்வியஸ்லி வேற இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கு 8 கொண்டு வச்சிருக்கேன். 8 அது ஒரு பேங்கர் 8. அது 8 ப்ரோ. வேட்டையாடு விளையாடு நான் அதுவுமே எங்க டேடியோட தான் வந்தது. எங்க அப்பா வந்து தீவிர கமல் சார் ஃபேன். ஸோ கமல் சாரோட என்ன படம் வந்தாலும் டேடி வந்து வீட்டில் வந்து சிடி, அதுவும் இந்த லோட்டஸ் 5 ஸ்டார் டிவிடின்னு ஒரு இது, அது மோஸ்பெரர்னு சொல்லிட்டு மோசர் சாரி. ஸோ அதுலலாம் வந்து சிடி வாங்கிட்டு வந்து டேடி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்தது தான் அதெல்லாம். எனக்கு அப்போ அந்த படம் புரியல, அது அந்த சைக்கோ கில்லர்ஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்க. லேட்டரான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி படம் ஜிவிஎம் கொடுத்துருக்காரா. இதோட பார்ட்டு வந்து லைக் வெந்து தெரிந்தது கார்டோடைய ஆடியோ லான்ச்சில் கூட பேசிட்டு இருந்தாங்க கமல் சார். பட் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்லட்டுமா? எஸ், நான் அதிகமாக பார்த்த தமிழ் சினிமா வந்துட்டு வேட்டையாடு விளையாடு. வா. அப்புறம் பாஷா. பட் ஃபர்ஸ்ட் வேட்டையாடு விளையாடு தான். நான் எத்தனை தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துருவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு டை ஹாட் ஃபேன் அந்த படத்துக்கு. ஓகே. எஸ்பெஷலி அந்த ரொம்ப வருஷமா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த நெருப்பே சிக்கி மூக்கி நெருப்பு அந்த பாட்டில் ஆடினது வந்துட்டு இளமாறன் கேரக்டர் தான். அதில் பார்த்தா ஒரு டான்ஸர் பார்க்க அப்படிதான் இருந்திருக்காரு. நான் ரொம்ப வருஷமா நினச்சிருந்தேன். நான் என்ன யோசிச்சு பண்ணா, அங்கே உன்னை தேடிட்டு இருக்காங்க, இருந்தாலும் என்னன்னா மும்பைக்காரனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே தோணும். ஓகே, நைஸ் ஃபில்ம். பட் அனதர் பேங்கர். என்ன எறிந்தான் இந்த படமும் வந்து நான் டேடியோட தான் பார்த்தேன். லைக் டேடியோட இல்லை, டேடி இறந்த டைமில் அந்த படம். அதுல ஒரு அப்பா சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த என்ன இருந்தாலும் படத்தோடைய டீசர்னு ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண மறக்கவே மாட்டேன் ப்ரோ. அந்த மியூசிக்கோட வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்தேன், 10th நினைக்கிறேன். ஹாஸ்டல்ல வார்டன் மொபைல்ல வந்து பார்த்துட்டு இருந்த ஞாபகம் இருக்கு. ஒரு மாதிரி அதுவும் ஒரு செம்ம பேங்கரான படம். எனக்கு வந்து அதோடைய அந்த ஃபோன் காலில் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கும் போது கடைசியாக அவன் ஆசை காதலி என்ன சொல்லுவான்னு அருண் விஜய் சொல்லும் போது, அப்போ அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று அழுவாரு. அதுவும் இருக்கட்டும், அந்த மனுஷன் அதை கொஞ்சம் பார்க்க அழகா இருப்பாப்ல. அஜித் சார் பார்க்க அழகா இருக்குங்கிறதே இங்க ஒரு செய்தியா ஒருத்தர் சொல்றாரு. இல்ல ஒரு மாதிரி எப்படின்னா, அவர் அந்த கேரக்டர்ல ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. எனக்கு அஜித் சாரும் பிடிக்கும். அது வந்து பார்க்கும்போது அஜித் பீயிங் அஜித் அப்படிங்கிற மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி. ஒரு அவரை தெரியாம ஷூட் பண்ற மாதிரியே இருக்கும். நிறைய அவரோட ஆஃப்லைனோட இது நிறைய இருக்கும். நான் நிறைய இந்த இப்போ ரீசெண்டா அவருடைய ஸ்போர்ட்ஸ் பேட்டி கூட ஒன்று கொடுத்துருந்தாரு. லிட்டரலா அதுல பாக்கும்போது சத்யதேவ் கேரக்டரே பேசுற மாதிரி. அப்பதான் தெரிஞ்சு சத்யதேவ் இல்ல, இது வந்து அஜித் பீயிங் அஜித். அதனாலதான் அந்த படம் நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு. விவேக் சாரோட ஹியூமர் கம்மியா இருக்கும். கண்ணுல விளக்கணும் ஊத்தி பார்க்கணும். 9 ரொம்ப பெரிய வித்தியாசம் தான். அப்படின்னா நான் நமக்கு 1 கொடுத்துருக்கேன். அதனால தப்பிச்சப்பா. ஜிஎம் கொஞ்சம் வருத்தம் தான். TN Talkies தமிழ்.